நாடு முழுவதும் குடியரசு தின விழா கொண்டாட்டம் கோலாகலம். டெல்லியில் உள்ள கடமை பாதையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இருபத்தோரு பீரங்கி குண்டுகள் முழங்க ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர் தூவி தேசிய கொடிக்கு மரியாதை. இசை கலைஞர்கள் தவில், நாதஸ்வரம் உள்ளிட்ட இசை கருவிகள் வாசித்து அசத்தல். முப்படை வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பல்வேறு படைப்பிரிவு வீரர்கள் மற்றும் போர் வாகனங்கள் அணிவகுப்பு. Led by Master Chief Petty Officer Musician First Class in blue, the Indian Air Force band comprising 72 musicians and up in the air youth officers and 144 airmen. The contingent commander squadron leader Mahinder Singh Gorati. हमारे समुद्रों के प्रहरी 154 जहाज और 78 विमानों का बेड़ा है इनके पास. சென்னை மெரினாவில் களை கட்டிய குடியரசு தின விழா கொண்டாட்டம். தேசிய கொடியை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் ஆளுநர். முப்படை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் ஆளுநர் ஆர்.என். ரவி. பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் கம்பீர அணிவகுப்பு. Is led by Lieutenant Indrapal Singh, reflects courage, wisdom and resilience. Is led by Lieutenant Indrapal Singh, reflects courage, wisdom and பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. சிறந்த காவல் நிலையங்களுக்கும் விருதுகள் வழங்கி முதலமைச்சர் வாழ்த்து. சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதை பெற்றது மதுரை C3SS காலனி காவல் நிலையம். திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு 2ஆம் பரிசும், திருத்தணி காவல் நிலையத்திற்கு 3ஆம் பரிசும் வழங்கப்பட்டது. முதல் பரிசு மதுரை மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது. The Honorable Chief Minister's trophies for best police stations, first prize Madurai City. இரண்டாவது பரிசு திருப்பூர் மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது. 3ஆம் பரிசு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வழங்கப்படுகிறது. குடியரசு தின விழாவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள்.
மாணவிகளின் பாரம்பரிய நடனங்களை ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆகியோர் கண்டு ரசித்தனர். விழுப்புரம் சட்ட ஒழுங்கு தலைமை காவலர் மகாமார்க்ஸ் உட்பட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம். விழுப்புரம் காவல் ஆய்வாளர் சின்ன காமனன், துறையூர் மதுவிலக்கு பிரிவு காவலர் கார்த்திக், சேலம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர்கள் சிவா, பூமாலை ஆகியோருக்கு விருதுகள். விழுப்புரம் தாலுகா சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலைய தலைமை காவலர் திரு மகாமார்க்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு கே மகாமார்க்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள், ரிசீவ்ஸ் அவார்ட். திருச்சி மாவட்டம் துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் திரு கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சேலம் மாவட்டம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் திரு க சிவா அவர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் திரு பூமாலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சென்னையை சேர்ந்த தீயணைப்புத்துறை வீரர் வெற்றிவேலுக்கு வீர தீர செயலுக்கான தமிழக அரசின் அண்ணா பதக்கம். மாநில அளவில் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த தேனி முருகவேலுக்கு நாராயணசாமி நெல் விருது. ஆதரவற்ற பிரேதங்களை நல்லடக்கம் செய்ததற்காக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அமீர் ஹம்சாவுக்கு கோட்டை அமீர் விருது வழங்கி கௌரவிப்பு. சாதனைகள் புரிந்தோருக்கு விருதுகளை வழங்குகிறார்கள். முதலாவதாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற திரு வெற்றிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருதை பெற திரு முருகவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திரு S. அமீர் அம்சா, ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் குடியரசு தின விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. முப்படை தளபதிகளை அறிமுகம் செய்து வைத்து பிரதமரை போர் நினைவிடத்திற்கு அழைத்து சென்றார் ராஜ்நாத் சிங். தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து பிரதமர் மோடி மரியாதை. இந்தியாவின் 76வது குடியரசு தின சிறப்பு டூடூலை வெளியிட்டது கூகுள். நாட்டின் கலாச்சாரம், பன்முகத்தன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைப்பு. குடியரசு தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் சார்பில் இன்று தேநீர் விருந்து. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிப்பு. ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவிப்பு. திமுக, காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளை தொடர்ந்து தாவேகவும் புறக்கணிப்பு. மதுரை அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு இன்று பாராட்டு விழா. டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கிராம மக்கள் ஏற்பாடு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 33 பேர் கைது. 2 படகுகளையும் பறித்துக் கொண்டு இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். தமிழ்நாடு சரிவு பாதையில் சென்று கொண்டிருப்பதாக ஆளுநர் RN ரவி விமர்சனம். துணைவேந்தர்களின்றி பல்கலைக்கழகங்களை அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு. 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தை பாதுகாப்பான மாநிலம் என புகழ்ந்த ஆளுநர் தற்போது மாற்றி பேசுகிறார். ஆளுநர் அரசியலுக்காக தமிழகத்தை குறை கூறுவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. UGC புதிய விதிகளுக்கு எதிராக டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் போராட்டம் நடைபெறும். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு.
பணிக்காலத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவிப்பு. ஆம் ஆத்மி ஒட்டிய நேர்மையற்ற மனிதர்கள் சுவரொட்டியில் ராகுல் காந்தி புகைப்படம். அவதூறு பரப்புவதாக ஆம் ஆத்மி மீது தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார்.